அச்சம், மடம், நாணம் மூன்று பண்பினையும் கொண்டிருப்பவர்கள் பெண்கள் என்று தொல்காப்பியர் சொல்லிவிட்டார் என்று ஒரு இப்போது பெண்களுடைய மனநிலையில் பாடிய கம்பர் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தலைவன் வெளியில் சென்று விடுவானோ என்று அச்சப்படுகிறார். பெண்ணினுடைய மனநிலையை பாடக்கூடிய வள்ளுவர் கூட உள்ளத்தில் இருக்கக்கூடிய தலைவனுக்கு சுட்டுவிடுமோ என்று அச்சப்படுகிறார். பெண்ணாகவே இருந்து பாடக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனின் துயில் கலைந்து விடுமோ என்று அச்சப்படுகிறார். இப்போது சொல்லுங்கள், பெண்களுடைய அச்சம் என்பது நாம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அச்சம் அல்ல. களவு காலத்தில் காதல் செய்யக்கூடிய அந்த காலங்களில் மட்டும் பெண்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு பண்புகளாக இந்த மூன்றையும் தொல்காப்பியர் சொன்னார். அப்படியானால் பெண்மைக்குரிய உண்மையான பண்பு தொல்காப்பியர் சொல்லி இருக்கிறாரா? நிச்சயம் சொல்லி இருக்கிறார். செறிவும் நிறைவும் செம்மையும் செப்பும் அறிவும் அருமையும் பெண்பாலான. இது எங்கே சொல்லி இருக்கிறார்? பொருளதிகாரத்தின் பொருளியல் பகுதியில் சொல்லி இருக்கிறார். இதை ஏன் பொருளதிகாரத்தின் பொருளியல் பகுதியில் சொல்ல வேண்டும் என்றால், பெண்களுக்கான உடைமை பொருளாக அது இருக்க வேண்டும் என்பதால் தான் இதை சொல்லி இருக்கிறார்.